அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டும். சுபமங்கள கணபதியே போற்றி. விசுவாவசு வருடத்திய குரு பெயர்ச்சி பலன்கள். இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எம்மை வளர்த்த அனைத்து நல் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரக ஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனிப்பியஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். சுப கிரகம் சுப பெயர்ச்சி அடைகின்றது. எந்த ஒரு ராசிக்கும் அசுபம் ஏற்படுத்தாமல் சுபமான பலனை தரவிருக்கின்றது. இதனால் ஏற்படும் நன்மை மற்றும் யோகம் இவைகளை பார்ப்பதற்கு முன்பாக குரு பகவான் என்பவர் யார், அவருடைய காரகத்துவங்கள் எவை என்பது பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். குரு பகவான் ஓர் உயிர் கிரகம், தன்னலம் பாராத தர்மவான், ஒழுங்கு ஒழுக்கத்தின் உச்சநாயகன், பார் போற்றும் அரசனுக்கும் நல்வழி காட்டும் ராஜகுரு, நவக்கிரக நவஸ்தான அதிபதி. ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர் மட்டுமல்ல, ஜோதிடத்தை அறிந்தவர் மட்டுமல்ல, ஜோதிடரும் அறிந்து புரிந்து வணங்க வேண்டிய ஓர் பொக்கிஷம் குரு பகவான் ஆவார். இவை அனைத்திற்கும் மேலாக ஜோதிடத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற சொற்கள் உண்டு. இந்த சொற்களுக்கு வசியப்படாத கிரகம் குரு பகவான் மட்டுமே. இவ்வளவு புனிதம் பெற்ற குரு பகவானின் பெயர்ச்சி தான் தொடர்பு பெறும் ராசிகளுக்கு நன்மை பயக்குமே தவிர, நன்மையை கூட்டுமே தவிர, சாதகமான பலன்களை கொடுக்குமே தவிர, ஒரு நாளும் தீமையை தீவினையை பாதகத்தை ஏற்படுத்தாது. தற்பொழுது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மிதுனத்தில் நிலை கொள்ளப் போகின்றார். மிதுனத்திலிருந்து தனது மூலத்திரிகோண வீடான தனுசு ராசியை நேர்கொண்ட பார்வையோடு சுபமாக பார்க்கின்றார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி, தனுசு வீடு மற்றும் தனுசுவின் 3 மற்றும் 11ஆம் வீடுகள் சுபமாகின்றன. குரு பகவான் நிலை கொள்ளும் மிதுனமும் குரு பகவானின் சிறப்பு பார்வை பெறும் உயிர்ஸ்தான ராசிகளான துலாம் ராசியும் கும்ப ராசியும் சுபம் பெற்று ஆரோக்கியம் பெறும். மேலும் அவரவர் ராசிகளில் இருந்து குரு பகவான் நிலை கொள்ளும் மிதுன ராசி 2, 3, 7, 10, 11ஆம் ராசியாக அமைந்தால் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களை பொருளாதாரத்தில் ஏற்றமிகு நல் முன்னேற்றம் கொடுத்து நல் அபிவிருத்தியோடு திருமணம், குழந்தை பாக்கியம், பணியில் பதவி உயர்வு போன்ற அடுத்த கட்ட சுப நகர்வுக்கு எடுத்துச் செல்லும். எனவே இந்த குரு பகவானின் நிலை அவர் நிலை கொள்ளும் ராசிக்காரர்களும் குரு பகவான் பார்வை பெறும் ராசிக்காரர்களும் குரு பகவான் தொடர்பு பெறும் ராசிக்காரர்களும் இந்த சுப பெயர்ச்சியின் விளக்கங்களையும் இதனால் ஏற்படும் நற்பலன்களையும் நல் ஜோதிடரை கொண்டு அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். குரு பகவான் எந்த ராசியில் நுழைந்தாலும்
எந்த ராசியில் நிலை பெற்றாலும், எந்த ராசியை பார்த்தாலும், எந்தெந்த ராசிகளோடு தொடர்பு பெற்றாலும் அந்த சம்பந்தப்பட்ட ராசிகள் புனிதமடைந்து ஏற்றம் கண்டு புண்ணியம் பெறும். குரு பகவான் பாதம் பட்ட இடம், குரு பகவான் பார்வைப்பட்ட இடம், குரு பகவான் தொடர்பு பெறும் இடம், இவை மூன்றுமே புனிதம் பெறும். குருவின்றி ஜோதிடமில்லை, குருவே ஜோதிட கிரகம். எனவே குரு பெயர்ச்சியை என்றென்றும் போற்றிடுவோம், என்றென்றும் ஜோதிடம் சிறக்க எனச் சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.